வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பயணத்தின் போது அவருக்கு எதிரான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்டை அமெரிக்க அதிகாரிகள் அமல்படுத்த வேண்டும் என்று கோரி நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் போராடியுள்ளனர். வாஷிங்டன் டிசியின் வீதிகளில் இறங்கியுள்ளதாகவும் கனமழை மற்றும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் காசா போர் தொடர்பாக பொறுப்புக்கூறலை கோரி போராட்டக்காரர்கள் வெள்ளை மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றுள்ளனர். ஜார்ஜவுடனில் உள்ள போர் சீசன்ஸ் ஹோட்டலில் வரவேற்பு அறைக்குள் பல போராட்டக்காரர்கள் நுழைந்தபோது போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் மூத்த இஸ்ரேலிய தலைவர்களை குறிவைக்கக்கூடும் என்ற அச்சங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அசாதாரண பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இஸ்ரேலிலிருந்து வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அறிக்கைகளின்படி வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நடைபெறவிருந்த தனது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புக்கு முன்னதாகவே நெதன்யாகு பென்குரியன் விமான நிலையத்துக்கு பதிலாக ஒரு இராணுவ விமான தளத்திலிருந்து ரகசியமாக புறப்பட்டுள்ளார். அவரது விமான பயண விவரங்கள் வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவுக்கு உதவி செய்யும் அல்லது வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு 100% வரி விதிக்க அமெரிக்க செனட்டில் 86 வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. உக்ரைனிலேயே நேரடியாக ஆயுதங்களை தயாரிப்பதற்கான அமெரிக்க உற்பத்தி உரிமைகளை வழங்குவதற்கு ட்ரம்ப் ஒப்புதலும் அளித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசியுள்ளார். இச்சந்திப்பில் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பது பற்றியும் இஸ்ரேலின் எதிர்கால பாதுகாப்பு பற்றியும் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் உயர்மட்ட தளபதி துருப்புக்களின் கைபேசிகளிலிருந்து பகிரப்படும் காணொளிகளும் புகைப்படங்களும் ஈரான் தனது தாக்குதலின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் தொடர் தாக்குதலை திட்டமிடுவதற்கும் உதவுவதாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் மத்திய கட்டளை பிரிவின் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் இணைய காணொளிகளும் ஊடக செய்திகளும் போரில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த ஏறக்குறைய நிகழ்நேர மதிப்பீடுகளை ஈரானுக்கு வழங்க முடியும் என்றும் இல்லையெனில் அத்தகைய மதிப்பீடுகளை பெறுவது கடினம் என்றும் படை வீரர்களிடம் கூறியுள்ளார். இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 75ஆக உயர்ந்துள்ளது. வெள்ள பாதிப்பால் இதுவரை சுமார் 3 லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 9 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி அரேபியாவின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துமாறு ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையால் வழிநடத்தப்பட்டதாக கூறப்படும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை இந்த தாக்குதலில் இலக்காக இருந்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற சியா ஆயுத குழுக்களின் ஆதிக்கம் கொண்ட ஈராக்கின் துணை ராணுவ அமைப்புகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சுமார் 20 உறுப்பினர்கள் உயிரிழந்ததாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் தற்காலிக அமைதி நிலவிய சூழலில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்த முயன்றதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் தமிழகத்தில் ஒமைக்ரான் வகையை சேர்ந்த RF5 கொரோனா வைரஸ் பரவலானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 20 பேரின் மாதிரிகள் மரபணு ஆய்வுக்காக புனேவில் உள்ள தேசிய வைரலாஜி நிறுவனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பரிசோதனை முடிவுகளில் அந்த 20 மாதிரிகளிலும் RF5 வகை வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவிக்கையில், தற்போது தமிழகத்தில் கொரோனா தொற்றுகை 15 பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பெட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளை உற்பத்தி செய்வதற்கான உரிமங்களை உக்ரைனுக்கு வழங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டதாக உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி செவ்வாயன்று தெரிவித்துள்ளார். பேக் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலேயே பேசிய ஜெலன்ஸ்கி இந்த மாத தொடக்கத்தில் துருக்கியின் தலைநகரான அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது இரு தலைவர்களும் தொடங்கிய கலந்துரையாடல்களை மேலும் வலுப்படுத்தியதாக கூறியுள்ளார். பெட்ரியாட் ஏவுகணைகளின் உற்பத்திக்காக உக்ரைனுக்கு உரிமங்களை வழங்குவதை நாங்கள் அங்காராவில் தொடங்கினோம் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இது முக்கியமானது, ஏனென்றால் எங்களுக்கு இன்னும் அதிகமாகவும் விரைவாகவும் தேவைப்படுகிறது. வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது ட்ரம்ப் இந்த கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். மேலும் ஜனாதிபதி ட்ரம்புடன் எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த சந்திப்பு நடைபெற்றது. அவர் எங்களுக்கு உரிமங்களை வழங்குவார் என்பதை ஏற்றுக்கொண்டார் என ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். பின்னர் சாத்தியமான கூட்டு உற்பத்தி குறித்து விவாதிக்க முக்கிய அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்திப்பதாக உக்ரைனிய தலைவர் மேலும் கூறினார். நாம் இணைந்து உற்பத்தி செய்வோம் என்று நம்புகின்றேன். இது மிகவும் முக்கியமானது என்று அவர் பேக்ஸ் நியூஸுடன் தெரிவித்துள்ளார். வியட்நாமை சேர்ந்த சரக்கு கப்பல் கடந்த 24ஆம் தேதி தென்சீன கடல் பகுதியை சென்று கொண்டிருந்த போது சரக்கு கப்பலில் 62 மாலுமிகள் பயணித்துள்ளனர். இந்நிலையில் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த கப்பல் திடீரென மூழ்கத் தொடங்கியுள்ளது. இதையடுத்து கப்பலில் இருந்த மாலுமிகள் உதவி கோரி அவசர அழைப்பு விடுத்தனர். இதையடுத்து வியட்நாம், சீனா, பிலிப்பைன்ஸ் கடற்படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட போதும் இதில் முதற்கட்டமாக 44 மாலுமிகள் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற தொடர் மீட்புப் பணியில் மேலும் 4 மாலுமிகள் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் இதன் மூலம் உயிருடன் மீட்கப்பட்ட மாலுமிகளின் எண்ணிக்கை 48ஆக அதிகரித்துள்ளது. ஆனால் சரக்கு கப்பல் மூழ்கி 5 நாட்கள் ஆகும் நிலையில் கடலில் மூழ்கி மாயமான எஞ்சிய 14 மாலுமிகளின் நிலை என்ன என்ற விவரம் வெளியாகவில்லை. மாயமான 14 மாலுமிகளையும் தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. தாய்வான் தீவின் கிழக்கு கடல் பகுதிகளில் சீனா தனது கடலோர காவல்படை மற்றும் சிவில் கப்பல்களின் ரோந்து நடவடிக்கைகளை கணிசமாக விரிவுபடுத்தி வருகிறது. இதன் மூலம் தாய்வானை வெளி உலக வர்த்தக மற்றும் சர்வதேச உதவிகளில் இருந்து துண்டிக்கும் முற்றுகை உத்தியை சீனா பயிற்சி செய்து பார்ப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் சீனாவின் கடல்சார் பாதுகாப்பு நிர்வாகம் மற்றும் கடலோர காவல் படை இணைந்து பல சிறப்பு கடல்சார் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. வழக்கமாக தாய்வானை சீன பிரதான நிலப்பரப்பையும் பிரிக்கும் தாய்வான் நீரிணை பகுதிகள் மட்டுமே ரோந்து செல்லும் சீனா முதன்முறையாக தாய்வானின் கிழக்கு கடல் பகுதியில் அடுத்தடுத்த தீவிர ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இது ரோந்து நடவடிக்கைகளின் போது அப்பகுதியில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்களை தொடர்பு கொண்டும் அவற்றின் புறப்பாடு மற்றும் செல்லுமிடம் குறித்த விவரங்களை சீன படையினர் கோரி வருகின்றனர். தாய்வான் தனது ஆற்றல் மற்றும் எரிபொருள் தேவைகளுக்கு 100% இறக்குமதியையே நம்பியிருக்கும் நிலையில் சீனாவின் இந்த சாம்பல் மண்டல உத்திகள் எதிர்காலத்தில் முழுமையான கடல்சார் முற்றுகையாக மாறக்கூடும் என்று பல்கலைக்கழக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் போஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.